ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கார்டனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு. அது இன்வெலிஜென்ட் கம்பெனியோடது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சொன்ன ப்ராடக்ட்டு கார்டன் ட்ரெல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்டை நம்மக்கிட்ட வந்திருக்க ப்ராடக்ட்டை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதை பார்த்து நம்ம இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். இது பேர் ஸ்டேக்ஸு 4 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மண்ணில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மண்ணுக்குள்ளே போட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கும். இதுக்கு மேலே மற்ற பைப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து டீ ஜாயிண்ட், டீ ஷேப்பில் இருக்கிறதுனால டீ ஜாயிண்ட் அது வந்து 4 இருக்குது. ப்ராடக்ட்ஸை முதல்ல எப்போவுமே பார்த்தோன்னா எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து எல்போ ஜாயிண்ட்ஸ், எல்போ ஜாயிண்ட்ஸ் 4 இருக்குது. அப்புறம் இது சும்மா ஜென்ரலாக எல்லாமே ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லாமே இப்போ எடுத்து வச்சுட்டோம். எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிவிசி பைப்பு எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வேணும்னா நம்ம கனெக்ட் பண்ணி லாங்கராக பண்ணிக்கலாம், இல்லைனா இது 2 ஃபீட்டை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி வந்து கனெக்ஷன் பண்ணி பெருசாக தான் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, அதே நேரத்தில் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் எல்போ ஜாயிண்ட்ஸ். இதுக்கு 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சைட்ஸில் இந்த டியூபை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த 2 சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இன்னொரு சைடும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர் சைடு இன்னொரு சைடையும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பர் போர்ஷனை இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வர்றது வந்து கீழே வர்றதுக்கு ஸ்டர்டியாக இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. 2 ஃபீட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த அதர் சைடு ஆல்சோ 2 ஃபீட். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்ஸையும் இந்த ஜாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணால் தான் கீழே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இது மாதிரி 4 இது இருக்குது, 4த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 சைடு இது ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த அதர் சைடு ஸ்டேக்ஸ், ஃபைனல் ஸ்டேக்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். டைட் பண்ணிக்கோங்க, டைட்டாக இல்லைன்னா. ஸோ இது பார்த்தா கன்ஃபியூஷனாக இருக்கும். இது எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது வீட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் பால்கனியில் வேணும்னா இந்த 4 ஸ்டேக்ஸுக்கும் கீழே சட்டியில் மண்ணை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து அவுட்டோருக்கும் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் பேக் யார்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது முடிவெடுத்ததுனால பின்னாடி கொண்டு வந்துட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மண் ரொம்பவே இங்கே இறுகி போயிருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டேக்ஸை வந்து உள்ளார குத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. அதனால் கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்த ஈரம் பண்ணிக்கிட்டு போட்டுக்கோம். இது வந்து க்ரீப்பரு, இதையும் வச்சுட்டு இன்னும் 2 செடி வீடு
கீழே நிறைய வரக்கூடாதுன்ட்டு அழகாக வச்சுக்கணும். என்னது? கீழே அகத்தியாக வரக்கூடாதுன்ட்டு ஒத்த குச்சி வச்சு வச்சுக்கணும். இந்த 2 செடி வச்சுக்கலாம். நீங்கள் எதுக்கு வச்சுக்கோங்க இல்லைல்ல உனக்கு சொட்டு சொட்டாக வராது ஜில்லு, பட் எனக்கு வேர்க்குது. மேலாப்பா நட்டு வச்சிருக்கேன். சென்டரில் இந்த ஸ்டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. நகர்ந்து போ. அக்கா தெரிலடா. அக்கா ஃபோனில் ஹாட்ஸ்பாட் கொடுப்பான். வைக்க முடியுதா? நீ ஒரு உள்ளே போய் குத்தி வை. உடையுது டுக்கு டுக்கு. உடைஞ்சா பரவாயில்ல. இது வந்து